ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட 8 முக்கிய நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ஈரானின் 8 நகரங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானுக்குள் நுழைந்து குண்டு வீசிய இஸ்ரேல் விமானங்கள் கிட்டத்தட்ட 8 நகரங்கள்ல குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய டெஹ்ரான், தப்ரிஸ், கெர்மன்ஷா, இலம், அப்பாஸ், அரக், இஸ்மகான், நட்டன்ஸ் ஆகிய நகரங்கள்ல இஸ்ரேல் தொடர்ச்சியாக அவங்களோட தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய விமானப்படை உள்ளே ஈரானுடைய அந்த பகுதிகளுக்குள் நுழைந்து அந்த 8 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானுக்குள் நுழைந்து அந்த இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசியதாக நடத்தியிருப்பதாக தாக்குதல் நடத்தியதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலும் இஸ்ரேல் விமானங்கள் மூலமாக குண்டு வீசியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் நிலையம் வைத்துள்ள நட்டன்ஸ் நகரிலும் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் அணு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள டப்ரிஸ் நகரிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் மீதான தொடர் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதாவது யுரேனியம் செறிவூட்டக்கூடிய வளாகங்கள், அணுமின் நிலையங்கள் இருக்கக்கூடிய வளாகங்கள், மேலும் அதிகாரிகள், நாட்டினுடைய முக்கியமான அதிகாரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. நட்டன்ஸ் நகரில் உள்ள யுரேனியம் செறிவூட்டு நிலையம் பலமுறை அந்த தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்மகான், அரக், கெர்மன்ஷா, இலாம், அபாஸ் மற்றும் டப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டு சேர்ந்து ஒரே இடத்தில் அதிகாரிகளான தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாகவும் இஸ்ரேலுடைய விமானங்கள் இந்த ஈரான் பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.